ஆலங்குளம் அருகே முயல் வேட்டையாட முயன்ற 12 பேர் கைது. ரூபாய் 1,20,000 அபராதம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள வீராணம் மற்றும் கருவந்தா செல்லும் காட்டுப்பகுதியில் ஒரு கும்பல் வேட்டையாடுவதாக ஆலங்குளம் வனத்துறையினருக்கு தகவல் வந்தது. ஆலங்குளம் வனசரகர் முனிரத்தினம், வனவர் அம்பலவாணன் மற்றும் வனக்காப்பாளர்கள் டென்சிங், மாலதி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து முயல் வேட்டையாட முயன்ற 12 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் கருவந்தாவை கண்ணன், தாமஸ், மாரிச்செல்வம், மரியசெல்வன், வீராணத்தை சேர்ந்த மாரிச்செல்வம், ராஜகோபாலப்பேரியை சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணன், காவே செல்வம், கோயிந்தப்பேரியை சேர்ந்த தினேஷ், முத்துகிருஷ்ணபுரியை சேர்ந்த பண்டார, மணிகண்ட பிரபு, அச்சங்குட்டத்தை சேர்ந்த மாடசாமி, லிங்கம், மாயமான்குறிச்சியை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 12 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மரங்களை வெட்டுதல், விறகு சேகரித்தல், மூலிகைச் செடிகள் மற்றும் வேர்களை சேகரித்தல், மது அருந்துதல், தீப்பற்ற வைத்தல், ஆயுதங்களை எடுத்து செல்லுதல், வன உயிரினங்களை வேட்டையாடுதல் மற்றும் வேட்டையாட முயற்சித்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட வன அலுவலர் இளையராஜா உத்தரவின்படி 12 பேருக்கும் தலா ரூபாய் 10,000 வீதம் மொத்தம் ரூபாய் 1,20,000 அபராதம் விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைவது, மரங்களை வெட்டுவது, வனப்பொருட்களை சேகரிப்பது மற்றும் வன உயிரினங்களை வேட்டையாடுவது உள்ளிட்ட செயல்கள் தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.